நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதிரேசனுக்கு மறுபக்கம் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்க போகுதுங்க. இந்த சண்டையா இருக்க போதா இல்ல சம்பவமா இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சண்டையினால மல்லிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கல்யாணத்தை நிறுத்தி மல்லி ஒரு பக்கம் சோகத்தோடைய மறுபக்கம் விஜய் வேதனையோட நின்று இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததோட மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த மல்லிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், எவ்வளோ திமிர் இருந்தால், எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உங்களோட பொண்ணு அதாவது ரேணுகாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கோசரம் இந்த கல்யாணத்தை நடக்கடாம பண்ணியிருப்பா. அத்தனை பேர் முன்னாடி அத்தனை பேர் அசிங்கமாக போச்சு, அவமானமாக போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாயிலே வடை சுட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி. கதிரேசன் இதெல்லாம் கேட்டு என்னமா பண்ணோம், இப்போ என்னதான் இதுக்கு பண்ணுறது, என்ன பண்ணுறதா, இந்த வீட்டில் ஒன்று மல்லி இருக்கணும் இல்லை உங்கள் பொண்ணு இருக்கணும், அதுனா மல்லி இருக்கணும்னு வேற. மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என் பொண்ணு மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும், என் பொண்ணுக்கு தான் முழு உரிமை இருக்குது, என் பொண்ணை தவிர்த்து இந்த வீட்டில் மல்லியால் எப்படி இருக்க முடியும், மல்லி டெம்பரரியாக வந்தவா ஒரே பர்மனெண்ட் ஆயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கா. டே விஜய, உன்னை இப்படியே விட்டுருன்னு நினச்சினுக்கிறேன் நீ மவனை, உன்னை இப்படியே விட்டுறேன்னா மட்டும் பாரு, நீ இருடா எல்லாருக்கும் சேர்த்து வச்சு ஆப்போக்கிறேன். என் பொண்ணவை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்க்குறீங்க, யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், ஜாக்கிரதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவுண்ட் விட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சரியான சவுண்டு பார்த்தே இருக்காங்க போலி, எப்பா நமக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கே, கடவுளே இங்கதான்ப்பா காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்காருல, அவரும் வீட்டுக்கு வராரு, மல்லியும் வீட்டுக்கு வராரு. அவங்க பேசிட்டு வர்றது வீட்டில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வரப்போதே, கடவுளே நீதான்ப்பா காப்பாற்றணும், நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் கடவுள் இன்னும் ஒரு அவரோட லீலையை காட்டுறாரு. அப்படி என்ன வேலையை காட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்டே அங்கே நில்லு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இனிமே அந்த மல்லி இந்த வீட்டில் இருந்தா என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்க மாட்டான், மல்லியை நீ கூட்டின்னு போனா மட்டும்தான் என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வருவா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மல்லியா அனுப்ப முடியுமா முடியாதா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டாரு. டே கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்றா, பொசுக்குன்னு சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுதான் உண்மை, இதுக்கு மேலே என்னால் மாற்றிக்க முடியாது, இதுதான் உண்மை, இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் திருத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக ஆவேசமாக பேசுகிறாரு. இதனால் மனம் உடஞ்சி போயிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் வெந்தும் வேகாமையும் நூடுல்ஸ் ஆயும் ஆகாமையும் கடுப்பில் வெறுப்பில் சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேடா, என்னவே சீண்டிட்டு இல்லை, அதுக்கான பலனை நீ கண்டிப்பாக அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. என்னடா பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட சம்பவம் என்னவா இருக்க போகுது, சம்பவமா இருக்க போதா இல்ல சரித்திரமா மாறப்போதா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்குங்க. சரி, என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். இது இப்படிதான் நடக்கும், இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்ச கடவுளை எழுதி வச்ச லீலையில நம்ம என்னங்க பண்ண முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் சைலண்டா நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்த்தாகணும். கதிரேசன் வாட்டே இதுக்கு மேலே எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, இனிமே இந்த வீட்டில் நானும் இருக்க மாட்டேன், அந்த வீட்டை விட்டு இப்பயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் பேக்கை பேக் பண்ண, மறுபக்கம் விஜய் பேக்கை பேக் பண்ண சந்தோஷத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அடடடா, இனிமே நம்ம மல்லி விஜய் வாழ்க்கை தொடர போது. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் டே விஜய், என் பொண்ணை விட்டு போயிட்டு எல்லாம் மவனை அடுத்த நாள் அடுத்த செகண்ட் எங்க இருப்பேன்னு சொல்லிட்டு யோசிப்படா, அடுத்த செகண்டே என் பொண்ணை கூட்டின்னு வந்து கேஸை போட்டு உங்ககிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்கிறேன்டா, வெண்பா மேலே தானே உயிரா இருக்க, அந்த உயிரே உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உன்னை அப்படியே சும்மா தத்தளிக்க விட போறேன், அந்த நிலைமையில உன்னை தள்ளினாதான் புத்தி வரும், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஓவரா பேசிட்டு இருக்கோம், ஓவரா உனக்கு இருக்குடா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆணவத்தோடய திமுறோடையும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் அப்படியே சும்மா குமுறல் அழுறல் எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து வந்து அடிக்குது. என்னடா இது நம்ம வாழ்க்கை, இப்படி ஒரு பக்கம் வேதனையிலையும் சோதனையிலையும் போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும், இதுக்கப்புறம் போனாதானே தெரிய போகுது. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரேணுகாவும் கதிரேசனும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே எதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் பொண்ணை எனக்கு நீங்கள் தான் இது தண்ணி தரணும், ரெண்டாவது ஒரு பொண்டாட்டியை கட்டினு வந்து என் புருஷன் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இந்த கேஸ் நாங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விஜய் 2ஆம் மனைவி கட்டுறதுக்கு காரணமே வெண்பா தானே. வெண்பாக்காக அவங்க தாத்தா வந்து கேஸை போட்டு ஒன்று அம்மா இருக்கணும், இல்லை விஜய் தனியாக தான் இருக்கணும், தனியாக என் பேத்தை வச்சதுக்கு அவருக்கு உரிமை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நீங்களே தானே எல்லாமே பண்ண வச்சுங்க. இப்போனா புதுசாக வந்து நீங்களே இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் உடனே கதிரேசனுக்கு மூஞ்சி எங்கே வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. நல்லா இஞ்சி தன்னை குரங்காட்டம் முழிக்கிறாப்புல ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, நமக்கு வந்தால் சோதனை, நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது, கடவுளே என்ன கர்த்தர் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் யோசிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு பலனா வரும். அதனால நம்ம கதிரேசன் பண்ணது எல்லாமே கதிரேசனுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. கதிரேசன் இதுக்கு மேல நீங்க தப்பிக்க முடியாது, உங்க சோழி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் கதிரேசன் இருந்து இல்ல முடியல, இதுக்கப்புறம் ஆடுறோமோ, இதுக்கப்புறம் தான்டா சம்பவமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சம்பவம் இருக்க போது, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் சுவாரஸ்யம் நிறைந்த விஷயங்களை தாங்க நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம மல்லியும் விஜயம் வர வச்சு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்துல வெண்பாவும் வராங்க. வெண்பா கிட்டே விசாரிக்கிறாங்க, இதோ பாருமா வெண்பா, உனக்கு உங்க அப்பா கிட்ட இருக்கிறதுக்கு பிடிக்குமா இல்ல ரேணுகா அம்மா கூட இருக்கியா அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு எங்க அப்பா விஜய் மல்லி தான் அம்மா, இவங்க கூட தான் நான் இருப்பேன், இவங்களை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி பேசிடுறாங்க நம்ம வெண்பா குட்டி. இப்போ என்ன பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சமயத்தில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குழி போய் நம்ம கதிரேசன் நின்று இருக்காரு. இதுக்கு தான் கதிரேசா சொல்றது, வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடியே அளந்து விடணும்னு சொல்லிட்டு. நீ வார்த்தையை விட்ட, இதுக்கப்புறம் அளக்க முடியாது. சோழி முத்தா சோலை முடிஞ்சா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சோழி முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.